ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். நேர்களே வணக்கம், இது சாணக்கியா. இன்று நம்மோடு புவிசார் அரசியல் விமர்சகர் திரு கணேஷ்குமார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். இஸ்ரேல் ஈரான் பிரச்சனை ரொம்ப பரபரப்பா பேசப்படுகிறது. இன்னைக்கு வீக்கெண்ட் எல்லாரும் பாப்கார்ன் வச்சுக்கிட்டு ஏதாவது ஒரு கிரிக்கெட் மேட்ச் பார்க்க வேண்டியது. ஆனா எல்லோரும் இந்த பதற்றத்தை தான் பார்க்கணும். மாறி மாறி மிசைல்களும் ஃபைட்டர் ஜெட்ஸ்களும் போறதா நம்ம பார்க்கிறோம். குறிப்பா ஈரான் அதிகமா மிசைல்களையும் இஸ்ரேல் அதிகமா ஃபைட்டர் ஜெட்களையும் யூஸ் பண்ணி மாத்தி அவங்களோட டெரிட்டரியில மாத்தி அடிச்சுட்டு இருக்கிறதா பாக்குறோம். இங்க சிவிலியன் பிளேசஸ்லயே அட்டாக் நடக்க, அந்த பக்கத்துல உங்களுக்கு பாக்குறோம் இஸ்ரேலுடைய ஈரானுடைய எண்ணெய் கிடங்குகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டு வருகிறது. இதை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. நம்ம இதுல ஏகப்பட்ட விஷயங்கள் கேட்கலாம். பட் நான் பேசிக்கா கேட்கணும்னு நினைக்கிறது, இது எத்தனை நாள் போக போகுது? இதுல அமெரிக்கா, யூகே போன்றவங்க வர வாய்ப்பு இருக்கா? பெருசா கேட்கிற கேள்விக்கு சுருக்கமா பதில் சொல்லணும்னா, இது ரொம்ப நாளைக்கு போகாது. இது கொஞ்சம் எஸ்கலேட் ஆச்சுனாலே எல்லா நாடுகளும் உள்ள வந்துடும். அதாவது முக்கியமா அமெரிக்கா, யூகே எல்லாம் வராங்களோ இல்லையோ, இந்தியா கண்டிப்பா போகும் இந்த விஷயத்துல. ஏன்னா ஹெல்ப் பண்றதுக்காக போய் தான் ஆகணும். இது பிராந்திய போரா மாறாம இருக்கிறதுக்காக என்ன பண்ணணுமோ அதெல்லாம் தான் எல்லாருமே பண்ணுவாங்க. சோ இது இஸ்ரேல் லாஸ்ட் ரெசார்ட்டா ஒரு ஆக்ஷன் எடுத்திருக்காங்க. அதுதான் இந்த நியூக்ளியர் ஃபெசிலிட்டி மேலும் இந்த யுரேனியம் என்ரிச்மெண்ட் ஃபேக்டரிஸ் மேலும் தாக்குதல் நடத்துறது. ஏன்னா முடிஞ்ச பிறகு ஒண்ணும் பண்ண முடியாது. இதை நம்ம ரொம்ப நாளா சொல்லிட்டு இருந்ததுதான் என்னன்னா, இஸ்ரேல் ஒரு போருக்கு போகக்கூடிய தேவை இருக்காது மோஸ்ட்லி. அப்படிதான் நம்ம பார்த்தோம். ஏன்னா இஸ்ரேல் போருக்கான நேரமும் கிடையாது. ஏன்னா இஸ்ரேலோடைய எக்கானமி ரொம்ப டவுன்ல இருக்கு. ஸோ இஸ்ரேலோடைய உள்நாட்டு ஸ்திரத்தன்மை இல்லை. ஸோ ஒரு அரசியல் ஸ்திரத்தன்மை இல்லாம இருக்கு. ஸோ இப்படி இருக்கிறதுனாலதான் இஸ்ரேல் போருக்கு போக வேண்டாம். நம்ம ஹமாஸ் போது கூட நம்ம 2 பேருமே நிறைய டிஸ்கஸ் பண்ணும்போது இஸ்ரேல் இந்த போரை சீக்கிரமா முடிக்கணும்னு சொன்னதுக்கான ரீசன், இஸ்ரேல் மக்களுக்கும் ஒரு வாழ்க்கை உண்டு, அவங்களுக்காக தான். ஆனா ஈரானுடைய கதையே வேற. சோ இப்ப ஈரான் உள்ள வருது அப்படின்னா, அதுலயும் ஒரு நியூக்ளியர் கேப்பபிலிட்டி அந்த நாட்டுக்கு வந்துருச்சுன்னா அதுக்கப்புறமா தெர் இஸ் நோ ஸ்டாப்பிங். அதனால இஸ்ரேல் இந்த ஸ்டெப் எடுத்தது அவங்களை டிஃபெண்ட் பண்ணிக்கிறதுக்காக. இது சர்வைவல். அதாவது நீங்க எக்கானமிக்காக சண்டை போடுறது, எக்கானமியை சேவ் பண்றதுக்காக சண்டை போடுறது, பீப்புளை சேவ் பண்றதுக்காக சண்டை போடுறதெல்லாம் வேற. இந்த ஸ்டெப், இந்த ஆக்ஷன் எதுக்காக எடுத்தாங்கன்னா, தன்னுடைய எக்ஸிஸ்டன்ஷியல் த்ரெட்டை தூக்குறதுக்காக பண்ணிருக்காங்க. அவ்வளவுதான். சோ அதனால இதை எந்த ஒரு நாடும் இது வரைக்கும் கண்டிக்கல. எப்படி பாகிஸ்தான் மீது இந்தியா தாக்குதல் நடத்தும் போது எந்த ஒரு நாடும் கண்டனம் தெரிவிக்கலையோ, அதே மாதிரி இஸ்ரேல் ஈரானுடைய எந்த இடத்துல தாக்குதல் பண்ணாங்களோ அதை நம்ம துல்லியமா பார்த்தோம்னா, இந்தியா பண்ணதோடைய அப்படியே ஒரு விஷயத்தை தான் அவங்க பண்ணியிருக்காங்க ஈரானிய மண்ணில். சோ அதே பாகிஸ்தான் பாணியில தான் ஈரானும் திருப்பி பதிலடி கொடுத்துருக்காங்க. அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும். சோ 2 பேருமே அதோட முடிஞ்சது. ஆனா இதுக்கு மேல எஸ்கலேட் ஆகாம பாத்துக்கிறது 2 நாடுகளுக்கும் நல்லது. இஸ்ரேலுக்கும் நல்லது, ஈரானுக்கும் நல்லது. அவ்வளவுதான். இதுல பென்டகன்ல நேற்று ஒரு ஆலோசனை நடந்திருக்கு. அதாவது நம்மளுடைய இரவு தூங்குகள்ல அவங்களுக்கு நடந்திருக்கு. ஒரு ஃபியூ ஹார்ஸ் பிஃபோர், ஒரு 10 ஹார்ஸ் பிஃபோர்னு வச்சுக்கோமே. இந்த வீடியோ ரிலீஸ் ஆனது ஒரு 10 ஹார்ஸ் பிஃபோர் நடந்திருக்கு. அதுல இஸ்ரேல் யூஎஸ் உடைய டைரக்ட் இன்டர்வென்ஷனுக்கு ரிக்வெஸ்ட் கொடுத்ததாகவும், அது குறித்து பென்டகன்ல அமெரிக்கா என்ன பண்ணலான்ட்டு பென்டகன்ல ராணுவ அதிகாரிகள் ஆலோசனை செய்ததாகவும் ஒரு நியூஸ் என்பிசி ரிலீஸ் பண்றாங்க. இது சர்வதேச அளவுல பரபரப்பு ஏற்படுத்து. ஏன் அப்படின்னா, இப்ப வரைக்கும் இஸ்ரேலுடைய ஆபரேஷன்ஸ்ல யூஎஸ் டிஃபென்சிவ் மோட்ல ஆப்ரேட் ஆயிட்டு இருக்காங்க. நமக்கு எல்லாம் தெரிஞ்சது, ஈரானுடைய அட்டாக்ல இருந்து இஸ்ரேல ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க தன்னுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் மற்றும் ஃபைட்டர் ஜெட்ஸ் மூலியமா. இப்போ நேரடியா அவருடைய பார்ட்டிசிபேஷன் அப்படின்னா, யூஎஸ் உடைய அட்டாக்கிங் மோடும் உள்ள வரும். அவங்களோட ஃபைட்டர் ஜெட்ஸ் ஈரானுக்குள்ள போகும். இது போன்ற விஷயங்கள்லாம் இருக்கலாம். அப்படி அதற்கான ரிக்வெஸ்ட் கொடுக்கப்பட்டிருக்குன்ற செய்தியும் அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதே போல இதுல யூஎஸ் என்ன முடிவெடுக்கும் நீங்க நினைக்கிறீங்க? அபிஷியலா இது வரைக்கும் அதாவது யூஎஸ்ல அதாவது இதெல்லாம் கசிந்த செய்திகள் அப்படின்ற மாதிரி தான் பார்க்கணும். ஸோ இது அபிஷியலா இஸ்ரேலும் கேட்டது இஸ்ரேல் தரப்புல டைரக்டா அபிஷியல் நியூஸ் எதுவும் கிடையாது. அதே மாதிரி யூஎஸும் கேட்டாங்கன்றது அபிஷியல் நியூஸ் எதுவும் கிடையாது. கசிந்த செய்திகள் எங்கேயுமே நம்ம ஃபுல்லா எடுத்துக்க முடியாது. அபிஷியலாவே நம்ம பேசுவோம்.
சப்போஸ் யூஎஸ் வந்து இதுல டைரக்டா வருவாங்களான்னு கேட்டா வரமாட்டாங்க. யூஎஸ் வந்து இதுல டைரக்டா வந்ததுன்னா அது வந்து ரீஜனல் கான்ஃபிளிக்ட்ல இருந்து அடுத்த லெவல் போகும். ஸோ அது வந்து ஃபுல் ப்ளோன் வார் பிட்வீன் த லைக் அந்த மிடில் ஈஸ்ட் மாத்திரம் இல்லாம, ஸோ நம்ம அடிக்கடி பேசுற வார்த்தைகள் நான் சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன். ஸோ அந்த அந்த ஒரு மூன்றாம் அப்படின்றத நோக்கி நான் கருது. ஏன்னா இஸ்ரேல் பின்னாடி வேர்ல்டு வார் 3. ஸோ இப்ப இஸ்ரேல் பின்னாடி வந்து அமெரிக்கா வருதுன்னா ஈரான் பின்னாடி ரஷ்யா வரும், சைனா வரும். ஏன்னா இவங்க 2 பேருமே ஆக்சிஸ்ல இருக்காங்க. ஸோ இஸ்ரேல் வந்து கேட்டாலும் அமெரிக்கா இந்த சமயத்துல நேரடியாக ஒரு களத்துக்கு வருவாங்கன்னா மாட்டாங்க. அவங்களுக்கு தேவையான அதே மாதிரி இஸ்ரேல் கேட்கக்கூடிய நிலைமையில இருக்காது. ஏன்னா இஸ்ரேலோடைய கேப்பபிலிட்டி வந்து ஜாஸ்தி. அதே மாதிரி அவங்களுடைய ப்ரெசிஷன் டார்கெட் அட்டாக் பண்றதெல்லாம் வந்து அன்மேட்சபிள். ஸோ மேபி அவங்க வந்து லாஜிஸ்டிக்ஸ் வேணா கேட்கலாமே தவிர தே ஒன்ட் டாஸ்க் ஃபார் லைக் என்ன சொல்றதுன்னா அவங்களே நேரா வரணும்னு எதிர்பார்க்க. இன்னொரு விஷயம் என்னன்னா F-35 வந்து 2 சுட்டு வீழ்த்தப்பட்டதாக தகவல்கள் வரும். அது அபிஷியலாவே வரும். F-35 2 அப்புறம் ஹைப்பர்சானிக் மிசைல்ஸ் வந்து ஈரான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நியூஸஸ் எல்லாம் வருது. ஸோ இது வந்து இஸ்ரேலுக்கு கொஞ்சம் கவலையா இருக்கக்கூடிய விஷயமா. ஏன்னா அதாவது யூஎஸோட லாஜிஸ்டிக்ஸ் வந்து எல்லா இடத்துலயுமே கொஞ்சம் இப்போதைக்கு ஈரான்ல சாரி யுக்ரைன்ல வந்து ஒரு தொய்வு இருந்தது. பாகிஸ்தான்லயும் சில பிரச்சனை இருந்தது. இஸ்ரேல்லயும் அது பிரச்சனை இருக்கு. அப்படின்னா இஸ்ரேல் வந்து முழுக்க முழுக்க நம்பி இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கன் லாஜிஸ்டிக், மிலிட்டரி லாஜிஸ்டிக்ஸ், வெஸ்டர்ன் கண்ட்ரிஸோட பேக்கிங்ல தான் அவங்க இருக்காங்க. ஸோ இப்ப இஸ்ரேல் தன்னை தானே பாதுகாத்துக்கணும்னா ஒரே வழி வந்து இந்த லாஜிஸ்டிக்ஸ் வச்சு தான் யூஸ் பண்ணோம். இப்ப இதுல வந்து அடுத்த எண்டு வேற ஏதாவது கிடைக்குமா அப்படின்றத பார்க்கணும். ஸோ அதுல அப்கிரேடட் வெப்பன்ரி இல்லைன்னா இதுல வந்து டீப் இன்சைட் ஈரான் லான்ச் பண்றதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் அந்த மாதிரி தான் கேட்பாங்களே தவிர, ஸோ இதுக்கு மேல வந்து டேரான்லேயே உள்ள பூந்து அடிச்சாச்சு. ஸோ இதுக்கு மேல வந்து தேர் இஸ் நாட் எ பிளேஸ் இன் ஈரான் தட் இஸ்ரேல் கான்ட் ஆக்சஸ் அந்த லெவல்ல தான் இருக்கு. ஸோ அதனால இதுக்கு மேல யூஎஸோட ஹெல்ப்ன்றது இல்லை. ஸோ ஒருவேளை இது அடுத்த லெவல் போச்சுன்னா கொஞ்சம் பேக் பண்றதுக்கு, ஏன்னா இஸ்ரேல் வந்து இட்ஸ் a வெரி ஸ்மால் கண்ட்ரி அண்ட் தென் இட் கேன் லூஸ் ஒன்லி ஒன் டைம். ஸோ பென்குரியன் சொன்னதுதான் நான் திருப்பி சொல்றேன். ஸோ நிறைய தடவை பேசியிருக்கோம், இருந்தாலும் இதையும் சொல்றேன். ஒரே ஒரு வார் மாத்திரம் தான் இஸ்ரேலால் தாக்க முடியும். ஒரே ஒரு நியூக்ளியர் வார் ரேட்டை மாத்திரம் தான் இஸ்ரேல் தாங்க முடியும். அதுக்கப்புறம் எதுவுமே இருக்காது. ஸோ அந்த விஷயத்த தானே பாதுகாத்துக்கிறதுக்காக தான் இஸ்ரேல் வந்து இந்த மாதிரி ஒரு ரிட்டாலியேட்டரி ஸ்டெப் எடுக்கிறாங்க. கரெக்ட். அதான். ஆனா இது ரொம்ப ப்ரொலாங் பண்ணாம இருக்கிறதுக்கு யூஎஸ் வரக்கூடாது. யூஎஸ் வந்ததுன்னா இஸ்ரேலுக்குமே பெரிய பிரச்சனை. இது வந்து சும்மா இருந்த சங்க ஊதி கெடுத்தானான்ற மாதிரி ஆயிடும். ஸோ அது வந்து இஸ்ரேலும் ஈரானும் மாத்திரமே சண்டை போடும் போது இந்த இஷ்யூ வந்து ரொம்ப பெருசா எஸ்கலேட் ஆகாது. இஸ்ரேல் தானே பார்த்துப்பாங்க. அவங்களுக்கு பேக் சப்போர்ட் பண்றதுக்கு நிறைய கண்ட்ரிஸ் இருக்காங்க. ஸோ லாஜிஸ்டிக்ஸ் கொடுக்கறதுக்கு இருக்காங்க. நேத்திக்கு இன்னொரு விஷயத்தையும் நம்ம பார்க்கணும். பாகிஸ்தான் டைரக்டா சொல்லியிருக்கு, நான் ஈரானுக்கு சப்போர்ட் பண்றேன், ஈரானுக்கு என்னென்ன தேவையோ எல்லாத்தையுமே நான் கொடுப்பேன், அதே மாதிரி இன்டெலிஜென்ஸ் கொடுப்பேன், லாஜிஸ்டிக்ஸ் வேணா லாஜிஸ்டிக்ஸ் கொடுப்பேன். முந்தா நேற்று வரைக்கும் பாகிஸ்தானும் ஈரானும் எப்படி இருக்காங்க, ஸோ இன்னைக்கு பாகிஸ்தானும் ஈரானும் எப்படி இருக்காங்க, இதுதான் நம்ம ரொம்ப நாளா அதாவது முஸ்லிம் பிரதர்ஹுட் அப்படின்னு எல்லாமே ஒன்னா சேர்ந்துடும். ஸோ அந்த விஷயத்துல ஸோ இது ஷியா கண்ட்ரி, இது சுன்னி கண்ட்ரி, இது ரெண்டும் ஒன்னா சேர்ந்துருவாங்க. ஸோ இதை தான் நம்ம ரொம்ப நாளா, அதாவது நாம பேசும்போது நாம சொல்றது நான் நினைக்கிறேன் ஒரு 1 year பேக் இருக்கும்னு நினைக்கிறேன். ஹமாஸ் அந்த கான்ஃபிளிக்ட் போது நம்ம பேசும்போது நான் சொன்னது இஸ்ரேல் வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் பண்ணணும், அதுக்காக டீஎஸ்கலேட் பண்ணணும்னு சொன்னோம். ஸோ எதுக்காக சொன்னது அப்படின்னா இந்த மாதிரி த்ரெட்டு என்னைக்குமே இஸ்ரேலுக்கு உண்டு. ஏன்னா பாகிஸ்தான்லாம் நம்பவே முடியாது. ஈவன் தோ இட் இஸ் அ மேஜர் நான் நேட்டோ அலை, பாகிஸ்தான் வில் ஆல்வேஸ் ஹெல்ப் ஈரான். ஸோ 1971 வார்ல ஈரான் ஹெல்ப் பாகிஸ்தான். ஸோ நம்ம வந்து ஒரு அலையன்ஸ்ல இருக்கோம், நம்மளுக்கு வந்து சவஹார் போர்ட் இருக்கு, எல்லாம் ஓகே ஃபைன். ஆனா எது வரைக்கும் அந்த லைன் இருக்கு இல்லையா, ஒரு சின்ன கோடு, அஜித்குமார் படத்துல வர மாதிரி வந்து சின்ன கோடு, அந்த கோட்டுக்கு இந்த பக்கம் இருக்க வரைக்கும் தான் இது எல்லாமே இருக்கும். அந்த கோட்டுக்கு அந்த பக்கம் போயிடுச்சுன்னா நாம வந்து we have to be very cautious and then நாம வந்து அர்ஜுன மாதிரி யோசிக்க கூடாது. அவங்க ரொம்ப கிளியரா இருப்பாங்க. ஸோ அந்த லைனை தாண்டி அவன் போயிட்ட பிறகு நான் உட்காந்து இவனை சுடலாமா சுடக்கூடாதான்ற யோசனையே கிடையாது. அதனால இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் they are very clear, they will attack like whoever is hostile to them. அதுதான் கரெக்ட். ஸோ இப்ப ஈரான் வந்து இட் இஸ் ஹேவிங் பேக்கிங் ஆஃப் சே அந்த ஷியா கிரசன்ட் கண்ட்ரீஸ்லாம் என்ன பண்ணுவாங்க நமக்கு தெரியாது. பிளஸ் தே ஹாவ் பேக்கிங் ஆஃப் பாகிஸ்தான். இப்ப ஸோ பாகிஸ்தானுடைய இன்டைரக்டாவோ டைரக்டாவோ சப்போர்ட் இருக்கு. ஸோ இது வந்து மொத்த ரீஜனுக்கும் இப்ப பரவுது. ஸோ இப்ப இங்க இந்தியால இருந்து பாகிஸ்தானு, இஸ்ரேல்ல இருந்து ஈரானு, ஸோ அப்ப ஃபுல்லா ஆக்டிவேட் ஆகுது, அந்த ரீஜன் முழுக்க ஆக்டிவேட் ஆகுது. ஸோ நான் சொல்ற வர்றது என்னன்னா மெடிட்டரேனியன் சீல இருந்து அரேபியன் சி வரைக்கும்
மொத்த ரீஜனுமே இட் இஸ் அண்டர் லைக் ஒரு மாதிரி போர் மேகங்கள் சூழ்ந்து இருக்கிற மாதிரி தான் நான் இப்ப பாக்குறேன். ஸோ இது வந்து எந்த அளவுக்கு டிஎஸ்கலேட் ஆகி இவங்க 2 பேர் சண்டையை நிறுத்தினாங்கன்னா இது இன்னும் பெருசா ப்ரொசீட் ஆகாது. அப்படி இல்லாம இல்ல நாம வந்து அடிச்சுதான் தீரணும்னு ஈரான் ஆரம்பிச்சாங்கன்னா, ஸோ இஸ்ரேல் ஹாஸ் த ரைட் டு டிஃபெண்ட் இட் செல்ஃப் அந்த கண்ட்ரி பண்ணிட்டு நடுவுல இருக்கிற எல்லாத்தையுமே கூட அவங்க ஒரு நடுவுல இருக்கிற கண்ட்ரிக்கும் பிரச்சனை தான் வச்சுக்கோங்களேன். ஏன்னா நியூக்ளியர் வார் நடுவில் இருந்தாலும் பிரச்சனை தான், ரேடியேஷன் எங்க வந்தாலும் லீக் ஆகும். ஸோ அதனால இதுல பாதிக்கப்பட போவது ஈரான் மட்டுமல்ல, இஸ்ரேல் மட்டுமல்ல, நடுவில் இருக்கக்கூடிய நாடுகளும். சப்போஸ் பாகிஸ்தான் ஒரு படி மேல போய் ஈரானுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா இந்த சைட்ல இருந்து நம்ம என்ன பண்ணுமோ அதை பண்ணி ஆகணும். ஸோ அதுக்கு நம்ம இந்தியா ரெடியா இருக்கும். ஏன்னா வி டோன்ட் ஹாவ் லைக் செகண்ட் சான்ஸ், இதை விட சான்ஸ் கிடைக்காது. ஏன்னா அந்த சைடும் பிரச்சனை இந்த சைடும் பிரச்சனை அப்படின்னா we have to take that route. இதுல நீங்க சொல்லும் போது சொல்றீங்க மெடிட்டரேனியன் சீல இருந்து அரேபியன் சீ வரைக்கும் மொத்தமா பிரச்சனை அப்படின்றீங்க. அங்க வந்து ஒருவேளை ஈரானுக்கு ஆதரவாக பாகிஸ்தான் ஒருவேளை டைரக்டா ஏதாவது பண்றாங்க அப்படின்னா இந்தியா ஆக்டிவேட் பண்ணணும்ன்றீங்க. நான் இன்னொரு விஷயத்தையும் இதுல கொண்டு நினைக்கிறேன். அந்த சோகால்டு அந்த விண்டோ இந்தியா வந்து டார்கெட் பண்ணக்கூடிய வரக்கூடிய அக்டோபர் செப்டம்பர் மாதங்களில் வந்து திருப்பி இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனைகள் வரலாம். குறிப்பா இந்தியா வந்து அந்த நேரத்துல பிஓகே மீட்பு பத்தின ஆபரேஷன்ல இறங்கலாம்னு பல மிலிட்டரி டாக்டரின் சொல்றாங்க. இது நீங்களும் கூட நமது முந்தின பேட்டியில சொல்லியிருந்தீங்க. இந்த வருடத்திலேயே பிஓகே உடைய சம் பார்ட் ஆர் ஃபுல் மேபி ரிக்ளைம் அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. டாக்டரினும் நிறைய வந்திருக்கு. அப்படி இருக்கு இந்த அந்த விண்டோ வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்களா, இல்ல இப்போ நடக்கிற அந்த ஈரான் இஷ்யூவை பயன்படுத்தி கொஞ்சம் நம்ம ஏதாவது ட்ரை பண்ணுவோம்னு சொல்லிட்டு இந்தியா அந்த சைடு போக வாய்ப்பு இருக்கா? இந்தியா பண்ண வேண்டாம். இந்தியா ஆல்ரெடி ஹேஸ் a superiority over பாகிஸ்தானி ஏர்ஸ்பேஸ் இப்போது. ஏன்னா நம்மளுடைய தாக்குதல் வந்து ரொம்ப துல்லிய தாக்குதல் எல்லாமே 11 ஏர்பேஸும் காலி. இப்ப இருக்கிற எந்த ரேடார் ஃபெசிலிட்டியும் கிடையாது. நம்ம முன்னாடி பேசும்போதே சொன்னேன், ஈரான் வரைக்கும் நம்மளுக்கு ஃபுல் ஓப்பன் ஸ்கைஸ் தான். இப்ப இஸ்ரேல் அந்த பக்கமும் ஓபன் பண்ணி விட்டாங்க. சோ இப்ப வந்து நம்மளால பறக்க முடியும், இந்தியாவாலையும் ஃபுல்லா போக முடியும், இஸ்ரேலாலையும் வர முடியும். சோ 200 ஃபிளைட் கொண்டு வந்து அடிச்சிருக்காங்க இஸ்ரேல். சோ 1-2 எல்லாம் இல்ல, முன்னாடியே they have the superiority over Iranian airspace. சோ இப்ப ட்ரோன் தான் வச்சு அவங்க ஓட்டிட்டு இருக்காங்க. ஸோ ட்ரோனு மிசைல்ஸ் எல்லாம் வச்சுட்டு இருக்காங்க. அதுலயும் பெரிய மிசைல்ஸ் எல்லாம் இப்போ ஈரானால ஆப்ரேட் பண்ண முடியாது. ஸோ பாகிஸ்தானும் ஈரானும் இந்த சமயத்தில் ஆக்சஸ் ஃபார்ம் ஆவாங்களான்னா சான்சஸ் இருக்கு. ஏன்னா 2 பேருமே சைனாவோட ஃப்ரெண்டு. பாகிஸ்தான் வந்து 2 பக்கமும் விளையாடுவாங்க. அமெரிக்கா பக்கத்துலயும் இருப்பாங்க, மேஜர் நாட்டு லைன் இருப்பாங்க. ஆமா, இப்ப 2 பக்கமும் இருப்பாங்க. அதனால ஆனா பாகிஸ்தானுக்கு வந்து இப்போ யூஎஸ் வந்து ஒரு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவாங்கலாம், பண்ண மாட்டாங்க. ஏன்னா யூஎஸ் வந்து சைனாவோட ஒரு டைரக்டா ட்ரேட் வரல இருக்காங்க. சோ அப்ப யூஎஸ்க்கு பாகிஸ்தான் முக்கியமா இல்ல சைனா முக்கியமான? சைனா தான் முக்கியம். சோ சைனாவை நான் எப்படி ஹேண்டில் பண்றேன்றது தான் முக்கியமே தவிர பாகிஸ்தானை தூக்கி டம்ப் பண்ணிட்டு போனோம் டப் பண்ணிட்டு போயிடுவாங்க. சி அமெரிக்கன் பாலிசி இஸ் வெரி கிளியர். சோ அவன் தன்னை தானே சர்வை பண்ணிக்கிறதுக்காக தன்னை தானே காப்பாத்திக்கிறதுக்காக என்ன வேணா செய்வாங்க. சோ அப்ப பாகிஸ்தான்லாம் வந்து ஒரு நாடே கிடையாது அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும், தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க. சோ இது பாகிஸ்தானுக்கும் தெரியும். அதனாலதான் அவங்க சைனாவோடையும் அலைன் ஆயிருக்காங்க. ஸோ சைனாவுக்குமே சிபிஇசி வேணும், பிளஸ் அந்த ஈரான்ல இருந்து ஆயில் பைப்லைன் இருக்கு. ஸோ தே ஹாவ் அ பைப்லைன் ஐடியா ஃப்ரம் ஈரான் டு, அதாவது கல்ஃப் டு சைனா. இது எல்லாத்துக்குமே ஸ்டாப் பண்றது இந்தியா. அண்ட் தென் லைக் தே கான்ட் லூஸ் பாகிஸ்தான். ஸோ சிபிஇசி பிளஸ் ஆயில் பைப்லைன் 2மே இருக்கு. ஸோ அவங்களுடைய சுப்பீரியாரிட்டி அந்த ரீஜன்ல ஸ்டெபிலைஸ் ஆகணும்னா அதுக்கு இந்த 2 நாடும் தேவை. சோ ரஷ்யாவுக்கு வந்து இந்த ரீஜன்ல ஈரான் வேணுமானா இந்தியா வேணுமா, ஈரான் வேணுமான்னு கேட்டா கண்டிப்பா இந்தியா தான் வேணும். சோ அந்த மாதிரி போகும். சோ இப்ப இது செஸ் மாதிரி தான். சோ இப்ப இந்தியா வந்து பாகிஸ்தான் ஈரானோட சேர்ந்ததுன்னா அப்ப நீங்க சொல்றது ஆக்டிவேட் பண்ணி தான். சோ அது வரைக்கும் வெயிட் பண்ணணுமா? அது பாகிஸ்தான் நம்ம மேல சீஸ்ஃபயர் வயலேட் பண்ற வரைக்கும் வெயிட் பண்ணணுமானா இந்தியாவுக்கு அந்த சான்ஸ் பாகிஸ்தான் கொடுக்காது, கவலைப்படாதீங்க. த மொமெண்ட் தே போத் அலைன், சோ அது வந்து ஒரு கண்டிப்பா அவங்க திருப்பி தப்பு பண்ணுவாங்க. ஸோ அது வரைக்கும் இந்தியா வெயிட் பண்ணாது. அப்படி பண்ணாலுமே பாகிஸ்தான் அதுக்கு இந்தியா வெயிட் பண்ணாதீங்க, நாங்களே வரோம்னு சொல்லி வருவாங்க. ஸோ அப்ப நம்ம திருப்பி we can do the needful. Only thing is like what US is going to do. இதுதான் நம்ம பார்க்கணும். ஏன்னா யூஎஸ் வந்து இட் இஸ் அன்ட்ரஸ்டபிள் அலை. யூஎஸ் பொறுத்த வரைக்கும் நான் இந்தியா பாயிண்ட் ஆஃப் வியூல நான் சொன்னேன்னா யூஎஸ் இஸ் அன்ட்ரஸ்டபிள் அலை. யூஎஸ் பொறுத்த வரைக்கும் இந்தியா இஸ் ஜஸ்ட் கஸ்டமர், அவ்வளவுதான். இதுல வந்து சொல்றதுக்கு எந்த வருத்தமும் கிடையாது, இவ்வளவுதான். இந்தியாவை வந்து ஒரு கஸ்டமரா பார்க்காம ஒரு அலையா பார்த்து அவங்க உள்ள இறங்கினாங்கன்னா ஓகே. அதே மாதிரி வந்து இஸ்ரேலுக்கு இப்ப வந்து இப்ப as we speak இஸ்ரேலுக்கு யூஎஸ் வந்து டைரக்டா ஃபுல் பேக்கிங் இருக்காங்கன்னா தெரியாது. ஏன்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா நீங்க இது இவங்களுடைய கான்ஃபிளிக்ட் நீங்களே பாத்துக்கோங்க அப்படின்னு வந்து அவங்க ஒதுங்குறாங்க. இந்தியாவும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஈரானுக்கும் சரி இஸ்ரேலுக்கும் என்ன சொல்றாங்கன்னா
இதை டீஎஸ்கலேட் பண்ணுங்க, இதை நீங்களே பாத்துக்கோங்க அப்படின்னு தான் சொல்றாங்க. ஆனா ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமுக்கு மேல இஸ்ரேல் மீது ஒரு கடுமையான ஒரு தாக்குதல் ஏற்படுத்தும் விதத்தில் ஈரான் கண்டிப்பா இந்தியாவோ இல்ல அமெரிக்காவோ இந்த பிராந்தியத்துக்குள்ள கண்டிப்பா நுழைவாங்க. இததான் மேற்கத்திய நாடுகள் விரும்புதான்னு தெரியல. சோ அதையும் நம்ம பாத்துக்கிறோம். ஏன்னா இந்தியா வந்து ஒரு நல்ல growth ஃபேக்டர் வச்சிருக்கு, growth நோக்கி நகர்ந்துட்டு இருக்கோம். சோ இப்ப நம்மள வந்து ஆல்ரெடி யுக்ரைன் ரஷ்யா வார்ல நம்மள சிக்க வைக்க ட்ரை பண்ணாங்க, முடியல. காசா இஸ்ரேல் கான்ஃபிளிக்ட்ல சிக்க வைக்க ட்ரை பண்ணாங்க, முடியல. சோ இப்ப இஸ்ரேல் வந்து ரொம்ப நல்ல நண்பன், ரஷ்யா எப்படியோ அதே மாதிரி இஸ்ரேல் நம்மளுக்கு. சோ இந்த கான்ஃபிளிக்ட்ல காசாவில நம்ம தப்பிச்சிட்டோம். இப்ப ஈரான்ல நம்ம மாட்டுவோமா அப்படிங்கிறது மேபி மேற்கத்திய நாடுகளுடைய ஒரு எண்ணமா கூட இருக்கலாம். அதனால வி மஸ்ட் பி லைக் வெரி காஷியஸ் இன் மேக்கிங் அ மூவ், அவ்வளவுதான். ஏன்னா growth ஃபேக்டர் அடிவாங்க கூடாது. ஏன்னா இட் இஸ் a century of like future prospects waiting. ஸோ ஒரு சின்ன தப்பு போதும் மொத்தமும் முடிஞ்சிடும். அதுக்கு நம்மளுக்கு வந்து யார் நண்பன் யார் எதிரின்ற குழப்பமும் இருக்கு, இன்னைக்கும் இருக்கு. சோ இது எல்லாத்தையுமே பார்த்துதான் வெளியுறவுத்துறை அமைச்சகம் மூவ் பண்ணிட்டு இருக்குன்னு நம்ம நேத்து பாக்குறோம். SCO வந்து ஷாங்காய் கோஆபரேஷன் ஆபரேஷன் வந்து உங்களுக்கு வந்து ஆர்கனைசேஷன் வந்து உங்களுக்கு ஒரு அறிக்கை விடுறாங்க இஸ்ரேலை கண்டித்து. அந்த இஸ்ரேலை கண்டித்துக்கு உடனே நம்ம வந்து இந்தியன் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் வெளியுறவுத்துறை உடனே ஒரு மறுபறிக்கை வெளியிடுது. அதுல வந்து எங்களுக்கும் அந்த கூட்டமைப்பின் அறிக்கைக்கும் சம்பந்தம், நாங்க தான் உறுப்பு நாடு, ஆனா எங்கிட்ட கேட்கல, அவங்க கன்சிடர் பண்ணல. நாங்க ஏற்கனவே எங்க ஸ்டாண்ட சொல்லிட்டோம், நாங்க வந்து இந்த விஷயத்துல வந்து ஒதுக்கிதான் நிற்கிறோம், நாங்க முன்னாடியே சொல்லிட்டோம், இரு நாடுகளும் அமைதியை கடைபிடிக்க வேண்டும்னு சொல்லிட்டோம், நாங்க இஸ்ரேல கண்டிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டோம். சோ ரஷ்யா சைனா உள்ளிட்ட பாகிஸ்தான் இருக்கு, பட் இருந்தாலும் ரஷ்யா சைனா இருக்கு. சைனாவும் விட்டுட்டோம்னா ரஷ்யா இருக்கக்கூடிய ஒரு கூட்டமைப்பு, ரஷ்யாவும் சம்மதித்திருக்கக்கூடிய ஒரு கண்டம்னேஷன் கூட்டறிக்கை, அந்த அறிக்கையை நம்ம ஏற்றுக்காம நேரடியா இஸ்ரேல் பிக்கப் பண்றோம். இதுல இருக்கும் அமெரிக்கா இருக்கக்கூடிய சைடுக்கு நம்ம போறோம். அமெரிக்கா பாகிஸ்தான் கூட கை கொடுத்துருக்கு. சோ இந்த மல்டிபோலார் வேர்ல்ட்ல நம்ம வந்து ஆல்ரெடி ரஷ்யாவை உக்ரைன் விஷயத்துல நம்ம இஸ்ரேல் விஷயத்துல சில இடங்கள்ல இஸ்ரேலுக்கு மாற்றாகவும் சில இடங்கள்ல அப்ஸ்டைனும் பண்ணிருக்கோம். இந்த இடத்துல இந்த பேலன்ஸா தான் இருக்கும். இதுல ஒரே ஒரு விஷயம் நம்ம அப்படியே கொஞ்சம் நீங்க சொன்னதை வந்து பொதுவா சொன்னதை பிரிச்சு பார்த்தோம். எந்தெந்த இடத்துல எல்லாம் இந்தியா இஸ்ரேலுக்கு ஆதரவா இருந்தது, எந்தெந்த இடத்துல இந்தியா எதிராக இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாலஸ்தீனுக்கு ஒரு தனி பிரதேசம் வேண்டும் அப்படிங்கிறது இந்தியா எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அது 1949 இருந்து இன்று வரை எந்த மாற்றமும் இல்லை. நரேந்திர மோடி கவர்மெண்ட் வந்த உடனே அப்படியே கம்ப்ளீட் குவாண்டம் ஷிஃப்ட் இஸ்ரேல் பக்கம் சாஞ்சிட்டோம், அதெல்லாம் ஒத்துக்க முடியாது, அதெல்லாம் கிடையவே கிடையாது. இந்தியா வந்து 1949 50 என்ன டெசிஷன் எடுத்தோமோ 24 25 அதே தான் டெசிஷன் தான் போயிட்டு இருக்கும். 25 26 அதே டெசிஷன் தான் போயிட்டு இருக்கும், எந்த மாற்று கருத்தும் கிடையாது. பாலஸ்தீனுக்கு எதிராக ஒரு தீர்மானம் கொண்டு வந்தா இந்தியா ஆதரிச்சது இல்லை இதுக்கு முன்னாடி. ஓகேவா? பாலஸ்தீனுக்கு ஆதரவா தான் இந்தியா இருக்கு, மாற்றம் இல்லை. இஸ்ரேலுக்கு எதிராக தீர்மானம் கொண்டு வரும்போது அதாவது அந்த தீர்மானம் எதை சொல்கிறது, இஸ்ரேலோடைய சர்வைவல், இஸ்ரேலோடைய எக்ஸிஸ்டன்ஸ் அதை கேள்விக்குறியாக்குற மாதிரி ஏதாவது தீர்மானம் வந்ததுன்னா கண்டிப்பா இந்தியா எதிர்த்து பார்க்கல. சோ இந்தியா வந்து அதாவது இந்தியா ரஷ்யாவும் கூட அப்படிதான். மோஸ்ட்லி இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருந்த நாடுகள்ல இந்தியா ரஷ்யா எல்லாம் இருக்கு, இன்னைக்கும் அப்படிதான் இருக்கு. நீங்க ரஷ்யா தான் மெயின். ஓகேவா? இன்னைக்குமே அதாவது ஜூஸ் பாதி பேர் உயிரோடு இருக்காங்க, அது காரணம் சோவியத் யூனியன் தான். Because Soviet Union was the country which stormed into Berlin and saved war. And then சோவியத் யூனியன் தான் நிறைய படைகளை அனுப்பியது, நிறைய உயிர் சேதங்களை ஏற்படுத்தி, அதாவது நிறைய பேர் உயிர் இழந்ததுன்னு பாத்தீங்கன்னா சோவியத் யூனியன்ல. ரஷ்யால தான் முக்கியமா சொன்னோம்னா, அதுல உக்ரைன்லாம் கூட விட்டுருங்க, ரஷ்யன் பீப்புள் தான் தே லாஸ்ட் மெனி, அதாவது என்ன சொல்றது, உடைமைகள் உயிர்கள் எல்லாமே போச்சு. அவர்களுடைய இதுலதான் வந்து இஸ்ரேல ஃபார்ம் ஆச்சுன்னு வச்சுப்போம். பேக்கிங் அமெரிக்கா இருந்ததுன்னா ஜூவிஷ் லாபி இருந்ததுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறமா சர்வைவல் வேற வழி கிடையாது. கோல்டு வார் டைம்ல நீங்க 2 பேர்ல யாரோ ஒரு பக்கம் சாஞ்சுதான் இஸ்ரேலுக்கு. சோ ரஷ்யா வந்து அப்ப வேற பிஸியா இருந்தாங்க, யூஎஸ் வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. மோஸ்ட் ஆஃப் தம் வேர் யூரோப்பியன் ஜூஸ் இஸ்ரேல்ல, அதனால அவங்க வந்து இட் வாஸ் லைக் கம்ப்ளீட்லி அமெரிக்கன் கண்ட்ரோல்ல இருக்காங்க. சோ சாரி, போத் வேஸ் இட் ஒர்க்ஸ். சோ இப்ப நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, இந்த SCO உடைய கூட்டறிக்கையில நீங்க ரஷ்யான்னு சொன்னீங்க, எனக்கு சைனான்னு படிக்கிற மாதிரி இருக்கு. என் கண்ணுக்கு சைனா தான் தெரியும், ரஷ்யா தெரியல. ஏன்னா SCO அப்படிங்கிறது இட் இஸ் நாட் a military cooperation, it is a like civilian cooperation, it is not a NATO. இதை வந்து
மேபி நாட்டோ கண்ட்ரிஸ் வந்து இது நாட்டோ ஆஃப் த ஈஸ்ட்னு சொல்லிக்கலாம். ஓகேவா? சோ அந்த மாதிரி அவங்க சொல்லலாம். இல்ல அவங்க எல்லாத்தையுமே பார்ப்பாங்க. சோ நாம வந்து சைனாவுக்கு குவாட் வந்து பெரிய பிரச்சனையா இருக்கும், அமெரிக்காவுக்கு எஸ்சிஓவும் பிரிக்ஸும் பிரச்சனையா இருக்கும். இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்க முடியாது. பாகிஸ்தானுக்கு சார்க்கே பிரச்சனையா இருக்கும். சோ யாருமே ஒத்துமை இருக்கக்கூடாதுன்னு ஒரு எண்ணத்துல. சோ இந்த கூட்டமைப்பு ஃபெயில் ஆகிறதுக்கு ஏதாவது ஒரு கண்ட்ரியோட ஈகோ இருக்கும். இப்ப சார்க் வந்து ஏன் ஃபெயில் ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு கண்ட்ரி தான், மத்த எல்லாம் வண்டியில ஏறிட்டான். ஒரே ஒருத்த மாத்திரம் ஃபெயில் பண்றான், அது மொத்த ஆர்கனைசேஷனும் கொலாப்ஸ் பண்ணுது. இன்னி வரைக்கும் சார்க்கால ஏந்து நிக்க முடியல. ரீசன் மத்தவன் எல்லாம் ஒழுங்கா இருந்தாலும் ஒரு கொடை நிறைய பால் ஒரே ஒரு துளி விஷம் அந்த மாதிரிதான். எல்லா நாடும் ஓகேன்னு சொன்னாலும் பாகிஸ்தான் விஷம் மாதிரி வேலை பண்ணுது, முடிஞ்சு போச்சு. சோ அந்த சார்க் இல்ல, அதுக்காக நம்ம பீம்ஸ்டெக்னு போக வேண்டியதா இருக்கு, மத்த கூட்டமைப்பு எல்லாம் போக வேண்டியது. சார்க் மைனஸ் பாகிஸ்தான் அப்படிதான் கொண்டு போகணும். எஸ்சிஓட கூட்டமைப்பு அப்படின்றது பினான்சியலா நீங்க மூவ் பண்ணி பாத்தீங்கன்னா ரஷ்யா வந்து ஒரு பெரிய பினான்சியல் பவரா இல்ல, இந்தியா பினான்சியல் பவரா இல்ல. மத்தவங்க எல்லாருமே சேருங்க, எஸ்சிஓல இருக்கிற இந்த கூட்டமைப்புல இருக்கிற எல்லா நாட்டையும் ஒன்னா சேருங்க, சைனாவுடைய அளவுக்கு வரமாட்டோம். சோ அப்ப அந்த கூட்டமைப்பு ஒரு ரோல் அவுட் பண்ற அந்த மெசேஜ் யார்கிட்ட இருந்து வந்திருக்கும் நீங்களே முடிவு பண்ணிக்கணும். இதை பார்வையாளருக்கு அவங்களே முடிவு பண்ணிக்கணும். இது ரஷ்யா கிட்ட இருந்து வந்திருக்கு சான்ஸ் இல்ல, இந்தியா கிட்ட இருந்து வர்றதுக்கு சான்ஸ் இல்ல. ஓகேவா? சோ நம்ம ரெண்டு பேருமே கூட சில சமயத்துல பிரச்சனையில இருக்கும் இந்த மாதிரி இந்த நாடோட. ஓகேவா? சோ இப்ப ஒரே ஒரு நாட்டுக்கு தான் இந்த பிரச்சனை, அது யாருன்னா சைனா, வேற யாரும் இல்லை. அவ்வளவுதான். சைனாவுக்கு வந்து இந்த இடத்துல பிரச்சனை வரக்கூடாது. ஏன் வரக்கூடாதுன்னா அவங்க சில ஐடியாஸ் வச்சிருக்காங்க. அந்த ரீஜன்ல அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட், அவங்களுக்கு வந்து ரேர் எர்த் மினரல்ஸ் ஐடியா இருக்கு. அந்த சென்ட்ரல் ஏஷியன் கண்ட்ரீஸ்ல அவங்களுக்கு வந்து ஆப்ஷன் கசகஸ்தான் கண்ட்ரோல்ல வரணும். சோ சென்ட்ரல் ஏஷியன் கண்ட்ரீஸ்ல வந்து அவங்க கண்ட்ரோல் ஆதிக்கம் இருக்கணும்னு நினைக்கிறாங்க. சோ அந்த பிஆர்ஐ பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேட்டிவ்ல இதெல்லாம் வருது, இதெல்லாம் எனக்கு வேணும்னு எதிர்பார்க்கறாங்க சில்க் ரூட்ல. சோ இதெல்லாம் அஃபெக்ட் ஆகிறதுக்கு இது சான்சஸ் இருக்கு. சோ அதனால இது வேண்டாம், அதனால நாங்க வந்து இஸ்ரேலை கண்டிக்கிறோம் சொல்றாங்க. ஓகேவா? சோ இஸ்ரேலை கண்டிக்கிறதுக்கு வேற எந்த ஒரு முகாந்திரமும் இல்ல, ரஷ்யாவுக்கு எதுவும் இல்ல. ரஷ்யாவுக்கு இப்போதைக்கு வந்து ஈரானுடைய அந்த அணு உலை அது வந்து சோதனை பண்ணதை தடுத்து நிறுத்துறது ரஷ்யாவுக்கு ஒரு வருத்தம் இருக்கும், அவ்வளவுதான். ஓகேவா? ஆனா அது டைரக்டா ரஷ்யா வந்து இந்த அளவுக்கு இறங்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா அவங்களுக்கு பிகர் ஃபிஷ் டு ஃப்ரை அந்த ரீஜன், அவங்க இந்த பக்கம் வரணும்னு அவசியமே இல்லை. ஓகேவா? சோ அவங்களுக்கு வந்து சென்ட்ரல் யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல இருந்து அவங்களுக்கு இருக்கிற அவங்க ஹேண்டில் பண்றதுக்கு கரெக்டா இருக்கு. சோ இந்த ஈரான்ல வந்து அவங்க மேபி லாஜிஸ்டிக்ஸ் கொடுத்து ஹெல்ப் பண்ணலாமே தவிர பெரிய லெவல் இஸ்ரேலுக்கு வந்து இஸ்ரேலுக்கும் ரஷ்யாவுக்கும் இப்போதைக்கு. இன்ஃபேக்ட் இன்னொரு விஷயம் சொல்ல போனா ஃபர்ஸ்ட் டைம் இதுக்கு முன்னாடி நடுவுல வந்து நப்தலி அதுக்கு முன்னாடி புட்டினுக்கும் பெஞ்சமின் நெட்டன்யாஹூக்கும் நல்ல ரிலேஷன்ஷிப். பைடன் வந்து சோத பண்ணதுதான் இதெல்லாம். பைடனோட டேர்முக்கு முன்னாடி எவ்ரிதிங் வாஸ் கோயிங் வெல். சோ திருப்பி நான் ஜவஹர்லால் நேரு சைட் பண்றேன்னு சொல்லாது. சோ அகைன் நீ வந்து ஜவஹர்லால் நேருல இருந்து ஆரம்பிக்கிறீங்க. பைடனோடைய டைம் தான் இட் வாஸ் லைக் கம்ப்ளீட் மிஸ். சோ வேர் எவ்ரிதிங் வென்ட் ராங், அவ்வளவுதான். சோ அது வந்து இப்ப அதை சரி பண்றதுக்காக ஒரு ட்ரை பண்றோம். ஆனா எந்த அளவுக்கு அது ஒர்க் அவுட் ஆகும் தெரியல. ஆனா ரஷ்யாவுக்கும் யுக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இஸ்ரேலுக்கு இந்த அளவுக்கு இஷ்யூ இருக்கும். அதாவது ஒரு கட்டண தீர்மானத்துல ரஷ்யா இனிஷியேட் பண்ணிருப்பாங்க, நான் பார்க்க முடியல. கண்டிப்பா சைனா இதை எனேபிள் பண்ண நினைச்சாங்க. ஓகே, இதுல வந்து நம்ம ஒரு சில நியூஸ் ரிப்போர்ட்ஸ் வந்தது, பாகிஸ்தான்ல இருந்து இஸ்ரேல் கூட ஆப்ரேட் பண்ணிருக்கலாம். பாகிஸ்தானுடைய இன்டெலிஜென்ஸ் வந்து அமெரிக்கா கொடுக்கப்பட்டது ஈரான் பற்றி, அதை வந்து அமெரிக்கா வந்து இஸ்ரேலுக்கு கொடுத்தது அப்படின்னு இன்டைரக்டா பாகிஸ்தான் வந்து ஈரானை பேக்ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒரு சில ரிப்போர்ட்ஸ் வந்தது. நான் அதை ஒரு கான்ஸ்பிரசி தியரினே வச்சுக்கிறேன். இதுல வந்து பாகிஸ்தான் வந்து ஒரு சைடு எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். அதுக்கு எடுக்க வாய்ப்பு இருக்கா? முதல்ல நான் அதை கேட்க, எடுக்க வாய்ப்பு இருக்கா? நேரடியா இஸ்ரேலுக்கு எதிராக பாகிஸ்தான் எல்லாருமே ஏமாத்துவாங்க. பாகிஸ்தான் இஸ் a country which is like illegitimate child of the West, அவ்வளவுதான். சோ ஏன்னா லெஜிட்டிமேட்டா இந்தியா கிரியேட் பண்ணாங்க, போகும்போது பிரச்சனை பண்ணணும்ன்றதுக்காக ஈஸ்ட் பாகிஸ்தான் வெஸ்ட் பாகிஸ்தான் பிரிச்சு விட்டு போயிட்டாங்க. சோ தட் தே கேன் ஹேவ் தேர் ஹேண்ட் இன் தேர் அந்த பொசிஷன், அந்த டெரிட்டரியில அவங்க இருந்து அவங்க வந்து இந்த ரீஜனை பார்த்துக்கலாம், கண்ட்ரோல் பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம். ஈஸ்ட் பாகிஸ்தான் வெண்ட் அவுட் ஆஃப் தி ஹேண்ட் 1971. அதுக்காக தான் இப்ப திரும்பி வந்து தே ஹேவ் a puppet now in Bangladesh. சோ இதுதான் அவங்களோட எய்ம். ஓகேவா? சோ இஸ்ரேல் வந்து அப்படின்னா இஸ்ரேலும் திருப்பி we all have to understand one thing, பேசிக்கா
இஸ்ரேலிஸ் இப்ப இருக்காங்க இல்லையா, தே ஆர் யூரோப்பியன் ஜூஸ். ஓகேவா, யூரோப்பியன் ஜூஸ இவங்களால யூரோப்புக்குள்ள வச்சுக்க முடியலன்னு அடிச்சு பேர்த்திட்டாங்க. அவன் போறதுக்கு இடம் இல்லைன்னா இங்க வந்து உட்காந்துருக்கான். ஓகேவா, சோ இவங்க நீங்க யூரோப்பியன்ஸ் வாட் தே டிட் டு ஜூஸ் இந்த லாஸ்ட் செஞ்சுரி, அத மறைக்கிறதுக்காக தான் இவ்வளவு பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஜூஸ் மேல ரொம்ப பெரிய அக்கறை எல்லாம் கிடையாது. அது மாத்திரம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இவங்க பண்ண அநியாயம் வந்து எந்த ஒரு இனத்து மீதும் யாருமே பண்ணது இல்லாத விஷயம். செங்கிஸ்கான் கூட இந்த மாதிரி பண்ணிருக்க மாட்டான். செங்கிஸ்கான் வார்ன்ற பேர்ல பண்ணிருப்பானே தவிர, ஓகேவா, செங்கிஸ்கான் வந்து நிறைய விஷயத்தை கண்டுபிடிச்சதுக்கு ஹெல்ப் பண்ணிருக்காரு, இல்லன்னு சொல்ல முடியும். ஆனா வாட் யூரோப் டிட் டு ஜூஸ் இந்த லாஸ்ட் செஞ்சுரி, we have to talk about it. ஆக்சுவலா நம்ம அதை பத்தி பேசுறதே இல்லை. இப்ப இன்னமும் மிடில் ஈஸ்ட்ல இருக்கிற இஸ்லாமிக் பீப்புள் தான் வந்து ஜூஸை ரொம்ப குடும்பப்படுத்துற மாதிரியும் பேசுறாங்க. அப்படி கிடையாது. வாட் தே டிட் தே ஆர் ட்ரைங் டு ஹைட் இந்த செஞ்சுரியில. ஓகே, இவங்க பண்ணதுனால அவங்க வந்துட்டாங்க. இவங்க கரிசனம் கிடையாது. இவங்க பண்ண தப்ப இவங்க மறைக்கிறது ட்ரை பண்றாங்க. அதனால இஸ்ரேலுக்கு எதாவது ஆச்சுன்னா அவங்களுக்கு பெரிய ப்ராப்ளம் எல்லாம் எதுவும் கிடையாது. இன்னைக்குமே ஆன்டி ஜூ இஷ்யூஸ் ஆர் கோயிங் ஆன் இன் யூரோப்பியன் கான்டினென்ட். ஆன்டிசெமிட்டிசம் இருக்கு, இல்லன்னு சொல்ல முடியாது. யூஎஸ்ல இருக்கு, இல்லன்னு சொல்றீங்களா நீங்க? ஆன்டிசெமிட்டிசமே இல்ல யூரோப்ல, ஆன்டிசெமிட்டிசமே இல்ல யூஎஸ்ல சொல்ல முடியாது. See, the Jewish lobby is strong in to have a control, அவ்வளவுதான். That doesn't mean they will have the control always. So அந்த சமயத்துல Israel has to protect itself from external threats. உள்ளுக்குள்ள எந்த அளவுக்கு இருக்கோ வெளியில அந்த அளவுக்கு பெரிய threats இருக்கு உங்களுக்கு. சோ அப்ப எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணணும்னா இன்டெலிஜென்ஸ் எங்க இருந்தாலும் பாகிஸ்தான் இன்டெலிஜென்ஸை விற்பாங்க. ஓகேவா, பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் எல்லாமே பைசா தான். ஓகே, ஒரு கண்ட்ரி வந்து தன்னை தானே பாதுகாத்துக்கிறதுக்காக நண்பர்களை சேர்த்துப்பாங்க. ஆனா பணம் வாங்கிட்டு நாட்டை ரன் பண்றதுக்கு பாகிஸ்தான் பண்றதுதான். இதே பாகிஸ்தானுக்கு எதிராக இஸ்ரேல் வந்து இந்தியா கிட்ட கேட்டாங்க. இந்திரா காந்தி அவர்களோட பீரியட்ல அவங்க வந்து ஒரு நியூக்ளியர் ஃபெசிலிட்டி வச்சிருக்காங்க கவுத்தால. சோ அது எங்களுக்கு தெரியும், நாங்க வந்து அதை இது பண்ணி விட்டுறோம், டெஸ்ட்ராய் பண்ணிட்டோம். ஒண்ணு பிளைட்டை லேண்ட் பண்றதுக்கு அலோவ் பண்ணுங்க, இல்ல பிளைட் டேக் ஆஃப் பண்ணது அலோவ் பண்ணுங்க, போதும் நாங்க பறந்து முடிச்சு விட்டுறோம்னு சொல்லி கேட்டாங்க. இந்தியா வேண்டான்னு சொல்லிடுச்சு. சோ இருந்தா அப்பயே நம்ம வந்து அதை நியூட்ரலைஸ் பண்ணிருக்கலாம். சோ பாகிஸ்தானுக்கும் இஸ்ரேலுக்கும் ரொம்ப பெரிய நல்ல நட்புறவுலாம் கிடையாது. இந்தியாவுக்கும் இஸ்ரேலுக்கு இருக்கிற உறவுல 1% கூட கிடையாது. அது பிசினஸ் ரிலேஷன்ஷிப். சமயத்துல இஸ்ரேல் வந்து கவாட்டா எல்லார்கிட்ட இருந்தும் டேட்டா வாங்குவாங்க. சோ அந்த மாதிரி டேட்டா வேணா வாங்கிருக்கலாம். அது யாருக்கு கொடுக்குறோன்னு தெரியாம பாகிஸ்தான் கொடுக்குமானா கொடுக்கும், ஆனா இஸ்ரேலுக்கு கொடுக்குமானா தெரியாது. பாகிஸ்தான் யாருக்கோ கொடுத்ததா நினைச்சு வேணா கொடுத்துருக்கலாம், இல்ல யூஎஸ் வந்து அடிச்சு கொடுங்கனாலும் கொடுத்திருப்பாங்க. யூஎஸ் வந்து இஸ்ரேலுக்கு கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. இப்படி எல்லாம் இருக்குமே தவிர பாகிஸ்தான் போய் இஸ்ரேல் மீது அப்படியே வட்டி கட்டி போய் உதவி செய்யறதுலாம் கிடையவே கிடையாது. பாகிஸ்தானோட பாஸ்போர்ட்ல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, திஸ் பாஸ்போர்ட் இஸ் வேலிட் ஃபார் ஆல் தி கண்ட்ரீஸ் எக்ஸப்ட் ஃபார் தி ஸ்டேட் ஆஃப் இஸ்ரேல் இருக்கும். மலேசியன் பாஸ்போர்ட்ல அது இருக்கு. சோ இந்த துருக்கி இதெல்லாம் வந்து வச்சுப்பாங்க ரிலேஷன்ஷிப், ஆனா இன்டைரக்டா தான் இருக்கும். சோ மேபி உங்களோட தீர்வுப்படி அது வந்து இஸ்ரேல் வந்து அமெரிக்கா கிட்ட இருந்து வாங்கிருக்கலாம். அமெரிக்கா வந்து பாகிஸ்தான் கிட்ட either they have paid or through other covered means they have got it. அவ்வளவுதான். அப்படிதான் இருக்குமே தவிர இஸ்ரேல் மீது பாகிஸ்தான் அப்படியே கரிசனம் வந்து கொடுத்தாங்கன்னு கிடையாது. பாகிஸ்தானோட நியூக்ளியர் ப்ரோக்ராமுக்கு ஈரான் ஹெல்ப் பண்ணிருக்கலாம், அதுக்கு சான்சஸ் இருக்கு. ஏன்னா ஏக்யூ கானுடைய பிரெயின் சைல்டு தான் இந்த இல்லெஜிட்டிமேட் சைல்டு தான் இந்த பாகிஸ்தானோடைய இந்த நியூக்ளியர் ப்ரோக்ராம். ஏக்யூ கான் அப்படின்ற ஆளு வந்து யூரோப்பியன் யூனியன்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்த ஆளு, இன்ஜினியர். ப்ளூ பிரிண்ட் எல்லாம் தூக்கிட்டு எடுத்துட்டு வந்து இங்க வச்சு அது மூலமாக பாகிஸ்தானுக்கு அணு ஆயுதம் வந்தது. இந்த அணு ஆயுதம் வர்றதுக்கு நியூக்ளியர் ஃபியூல் வேணும், யுரானியம் எங்க இருந்து வாங்கினாங்க? பிளாக் மார்க்கெட்ல இருந்து வாங்கினாங்க பாகிஸ்தான். அந்த பிளாக் மார்க்கெட் எங்க இருந்து வந்தது? எந்தெந்த நாட்டுல ப்ரொக்யூர் பண்ணாங்க? நார்த் கொரியான்றாங்க. ஈரான் ஒரு வார்த்தை அடிப்படும். சோ இப்ப now you understand the nexus. பாகிஸ்தானுக்கு அணு ஆயுதம் வந்ததுன்னா சிலது டைரக்டா மேபி வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் டாட்டா கொடுத்துருக்கலாம், அது இல்லைன்னா சொல்ல முடியாது. இன்னைக்கு கூட இந்த கிரானா ஹில்ஸ் சொல்லிட்டு ஒரு ஸ்பெகுலேஷன் போயிட்டு இருக்கு. சோ அதுக்குள்ள நான் போல, ஆனா மேபி வெஸ்ட் கேன் ஹெல்ப் பாகிஸ்தான். அதுதான் பண்ணுவாங்க. சோ அது இந்த ரீஜன்ல அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்டாக் பைல் வேணும்ன்றதுக்காக பாகிஸ்தான் யூஸ் பண்ணிருக்கலாம். அதுக்கு பாகிஸ்தான் லெஜிட்டிமேட்டா இருக்கணும்ன்றதுக்காக ஒரு டெஸ்ட் 11th to 13th of May இந்தியா பண்ணிச்சு நியூக்ளியர் அட்டாமிக் டெஸ்ட் பண்ணாங்க இதுல 1988. சோ இது லாஃபிங் லார்ட் புத்தா ஸ்மைல்ட் அகைன் அப்படின்னு சொல்ற வாஜ்பாய். சோ அது பண்ணி 15 நாள் 16 நாள் 29th 28th பாகிஸ்தான் டெஸ்ட் பண்ணுது. அப்ப எவ்வளவு, அதாவது சாப்பிடறதுக்கு எதுவுமே இல்ல, 14 நாள்ல நியூக்ளியர் சோ அணு ஆயுத சோதனை பண்ணிடுவீங்க? பண்ண முடியாது.
அப்ப யாரோ ஒருத்தருக்கு கொடுத்துருக்காங்க. ஒண்ணு சைனா கொடுக்கணும், இல்ல அமெரிக்கா கொடுக்கணும். இது ரெண்டுத்துல இருந்தா அவங்களுக்கு வந்திருக்கணும். சோ அப்ப வச்சிருக்காங்கன்னா அதை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு வேணும். ஏன்னா ஒரு கன் எடுத்துட்டு போய் ஒரு குழந்தைகிட்ட கொடுத்துட்டீங்க, அந்த கன்னு குழந்தை வச்சுக்க முடியாது. அது அவங்களுக்குமே பிரச்சனை, குழந்தைக்கும் பிரச்சனை, கொடுத்தவனுக்கும் பிரச்சனை, முன்னாடி இருக்கவனுக்கும் பிரச்சனை. சோ அப்ப அந்த கண்ணுக்கு பக்கத்துலயாவது அந்த பையன் எடுத்து பக்கத்துல உட்காந்துருப்பான் இல்லையா, அந்த மாதிரி அமெரிக்கா உட்காந்துருக்காங்க. சோ வேற எதுவும் கிடையாது. அதனால இன்டெலிஜென்ஸ் வந்து இஸ்ரேலுக்கு பாகிஸ்தான் கொடுத்திருந்தா இன்டைரக்டா தான் கொடுக்க முடியும், பெரிய கிடையாது. ஈரானுக்கு கொடுக்கறதுக்கு, ஈரானுக்கு ஏற்படுறது, ஏன்னா இட் இஸ் லைக் ஒன்லி லைக் ஜூயிஷ் அண்ட் ஹிந்து பீப்புள், தே ஆர் ஆர்ஃபன்ஸ். சோ இப்போ ஒரு பாகிஸ்தான் நேற்று வரைக்கும் ஈரான் மேல தகராறுங்க. ஈரானுக்கும் பாகிஸ்தானுக்கும் பார்டர் பிரச்சனை போயிட்டு இருக்கு. ஓகேவா? சோ the moment some other country came into the picture, பாகிஸ்தான் எல்லாம் சுத்திக்கு போட்டு நேரம் ஈரான் பக்கம் போறாங்க பாத்தீங்களா? சோ இந்த விஷயம் வந்து இந்தியாவுக்கு நடக்காது, இந்த விஷயம் இஸ்ரேலுக்கு நடக்காது. இது இந்திய மக்களும் இஸ்ரேலிய மக்களும் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். சோ நீங்க நல்லவங்களா இருங்க, வேணான்னு சொல்ல. நீங்க வந்து ரொம்ப அமைதி, அப்புறமா வந்து அஹிம்சா அதெல்லாம் நீங்க சொல்லுங்க. ஆனா கொஞ்சம் ஹிஸ்டரியை படிச்சுட்டு முன்னாடி நடந்தது இப்ப நடந்து பார்த்தா தெரியும். கணித்து விடப்படுகிறீர்கள். ஐபிஎல் அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இந்தியாவோட சைஸ்னால வேணா நம்ம வந்து we can have a setback. இஸ்ரேல் can't lose a war. ஒரு செட்பேக் கூட சான்ஸ் கிடையாது இஸ்ரேலுக்கு. ரொம்ப சின்ன ஸ்ட்ரெச். ஆக்சுவலா சைஸ் எடுத்து பார்க்கணும்னா மெட்ராஸ்ல இருந்து நாகப்பட்டினம் வரைக்கும் ஒரு கோடு. சோ மேபி ஒரு 40-50 கிலோமீட்டர் ஒரு ஸ்ட்ரிப் வச்சுக்கோங்க. கேரளால 75%. அவ்வளவுதான். நான் சொல்ற அதே தான். ரெண்டுமே நீங்க வெஸ்ட் கோஸ்ட் போறீங்க, நான் ஈஸ்ட் கோஸ்ட் போறேன், அவ்வளவுதான். சோ இது மாதிரி ஒரு நாடு வந்து தன்னை தானே ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டு சுத்தி ஹாஸ்டைல் கண்ட்ரிஸ் வச்சு இருக்குன்னா they have to do this thing. இதுல வந்து ஈரான் வந்து அதோட நிறுத்திட்டாங்கன்னா பிரச்சனை சால்வ். ஓகேவா? சோ இது வந்து இஸ்ரேல் வந்து இதை ஈரானுக்கு மாத்திரம் பண்ணு. They have did for Syria, they have did for Iraq, they have done for Iran. So இஸ்ரேல் வந்து இஸ்ரேல் is existential threat for all these countries. No, இவங்க எல்லாம் இருக்கிறதுக்கு பிரச்சனையே கிடையாது இஸ்ரேலுக்கு. அணு ஆயுதம் இருக்கிறது தான் இஸ்ரேலுக்கு பிரச்சனை. ஏன்னா ஒரே ஒரு அணு ஆயுதம் போட்டா இஸ்ரேல் காலியாயிடும், அவ்வளவுதான். மற்றபடி இஸ்ரேலுக்கு இந்த ரீஜன்ல வேற எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஆனா இஸ்ரேல்ன்ற ஸ்டேட், இஸ்ரேல்ன்ற ஒரு கண்ட்ரி இருக்கிறது இந்த நாடுகளுக்கு எல்லாம் பிரச்சனை அப்படின்னா இஸ்ரேல் தன்னை தானே பாதுகாக்கிறதுக்கு இந்த டெசிஷன் அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும். நான் ஒன் வேர்ட்ல ஒரு கொஸ்டின்ல ஒரு எஸ் ஆர் நோவோட இதை முடிக்கணும்னு நினைக்கிறேன். இஃப் பாகிஸ்தான் டைரக்ட்லி ஆர் சம்வாட் செமி டைரக்ட்லி அவன் வந்து உள்ள வந்து ஈரானுக்கு ஆதரவாக இஸ்ரேலுடைய எக்ஸிஸ்டன்ஸுக்கு த்ரெட்டாக ஏதாவது ஒரு மூவ் மேற்கொள்றாங்க அப்படின்னா இந்தியா களமிறங்க வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பா கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இப்ப இருக்கிற நிலைமையில வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனுக்கும் இருக்கும் போது மாத்திரம்தான் இந்தியா பைனரி ஆன்சர் பண்ண முடியாது. இஸ்ரேலுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஈக்குவேஷன் வந்துச்சுன்னா இந்தியா பைனரி ஆக்ஷன் எடுக்க முடியும், ஆன்சர் பண்ணவும் முடியும். ஏன்னா இங்க இல்ல இங்க இருக்கிற எல்லாருமே பாலஸ்தீனுக்கு ஆதரவா இந்தியா இல்லன்றதுதான் குழப்பம், பாகிஸ்தானுக்கு ஆதரவா இந்தியா இல்லன்றது குழப்பம் கிடையாது. ஓகேவா? அதனால இஸ்ரேல் மீது டைரக்டாவோ இன்டைரக்டாவோ பாகிஸ்தான் களம் இறங்குமே. ஆனால் இந்தியா வந்து எந்த முகாந்திரமும் இங்க இருக்கிற எல்லாருக்கும் யாரும் பேச்சு கேட்க மாட்டாங்க, டைரக்டா உள்ள இறங்கிக்கலாம். ஏன் உங்களோட ப்ராப்ளம் பாலஸ்தீனுக்கும் இஸ்ரேலுக்கும் வரும்போது மாத்திரம் தான் நம்ம பாலஸ்தீன் பக்கம் நிற்போமா அப்படின்லாம் கேள்வி கேட்கலாம். இஸ்ரேல் பக்கம் இந்த மாதிரி பிரச்சனை வரும்போது இதுல வந்து டைரக்டா களம் இறங்குறதுன்னா இஸ்ரேலுக்கு ஆதரவாக களம் இறங்கி போராடுவதுன்றது மட்டும் இல்ல. பிஓகேல நம்ம வந்து வேலையை ஆரம்பிச்சாலே பாகிஸ்தான் வாழ சுட்டுட்டு இருப்பாங்க, அந்த ஆங்கிள் கூட இருக்குன்றீங்க. பிஓகே எடுத்து வச்சிருக்க, பிஓகே அவங்க என்ன பண்றாங்க அப்படின்றது மாத்திரம் தான் நம்ம பாத்துட்டு இருக்கோம். ஓகேவா? பேச்சுவார்த்தைக்கு அவங்க வந்தாங்கன்னா முதல் வார்த்தை பேசுறது பிஓகே எடுத்து வச்சுட்டு மற்றதெல்லாம் பேசுதான். பிஓகேவையும் எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தையும் மறந்து நடக்க போகுது இல்லை இதுக்கு மேல. பிஓகே என்னைக்கு வந்து நம்ம கிட்ட அவங்க கொடுக்குறானோ அன்னைக்குதான் அவங்க நாட்டுல அமைதி திரும்பும். அது வரைக்கும் இன்னொரு நாட்டுல இருந்து பிச்சை வாங்கணுமே தவிர ஒரு பிச்சைக்கார நாடா தான் பாகிஸ்தான் இன்னைக்கு இருக்கு, இனிமேலும் பிச்சைக்கார நாடா தான் இருக்கும். இன்னொரு தப்பு பண்ணா FATFல அவங்க பிளாக் லிஸ்ட் ஆகிறது உறுதி. அதை கண்டிப்பா அவங்க செய்வாங்க. நம்மளுக்கு ஆச்சரியமோ அதிசயமோ எல்லாம் கிடையாது, கீழே விழும். அதே மாதிரி பாகிஸ்தான் எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை செய்யும். ஓகேவா? இதை கண்டிப்பா செய்வாங்க. செய்யும் போது அவங்க FATFல கிரே லிஸ்ட் போறாங்க, பிளாக் லிஸ்ட் போறாங்க. இதையெல்லாம் மீறி இஸ்ரேல் மீதே வைப்பார்கள்னா, அதாவது எண்ணெயில இருந்து எகிரி நேரம் நெருங்க குதிக்கிற மாதிரிதான். அதாவது ரெண்டு பக்கமும் சேர்ந்து, அதாவது பாலஸ்தீனும் பாகிஸ்தான் கீழ ஆரம்பிக்குது, இந்தியாவும் இஸ்ரேலும் கையில ஆரம்பிக்குது. சோ என்ன முடிவுன்றது அவங்களே முடிவு.
ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருக்கிற நிலைமையில இன்டெப்தா ஜியோ பொலிட்டிக்கல் முக்கியமான நுணுக்கங்களை சொன்னதற்காக மிக்க நன்றி திரு கணேஷ்குமார். நம்மளோட ரொம்ப டீட்டெயிலா ரொம்ப விஷயம் பேசுனீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.